ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? உடம்பு முடியல, வாய் மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயாச்சு. அவ வீட்டுக்கே போயிட்டா. இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஏண்டி அவன்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டியா? ஐயோ அம்மா, அவன்கிட்ட 1000 தடவை சொல்லியாச்சுமா. நம்புனா தானம்மா. நாங்க என்ன சொன்னாலும் காதுலே வாங்கிக்க மாட்டேங்கிறாமா. நந்தினி நந்தினி நந்தினின்னு சொல்லிட்டே இருக்கான். இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், அவ வரமாட்டான். அவ மொத்தமா இங்க இருந்து கிளம்பியாச்சு. நீங்க சொல்றீங்கன்னா அவ கன்ஃபார்மா இங்க தான் இருக்கா. ஏய் பாத்தியாமா, என் நந்தினி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லி என்ன நம்ப வைக்க பாக்குறீங்களா? அவ என்னை விட்டு எங்கேயுமே போயிருக்க மாட்டா. அதுவும் எனக்கு உடம்புக்கு முடியாத நிலைமையில அவ என்னை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் நம்பவே மாட்டேன். நந்தினி, ஏய் நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா இதுதான் உண்மை. நீங்க மொத்த கேங்கும் எவ்வளவு கிரிமினல்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆக்டிவா இருக்கிற நேரத்தை விட்டுட்டு எனக்கு உடம்புக்கு முடியாத நேரமா பார்த்து நந்தினி வீட்டை விட்டு போயிட்டான்னு ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றீங்கன்னா நான் என்ன அவ்வளவு முட்டாளா அதை நம்புற அளவுக்கு? போங்க, போய் நந்தினிய வர சொல்லு. உன் மூஞ்செல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கவே இல்லை. நந்தினி மா, இவன் என்னமா இப்படி பேசிட்டு இருக்கான்? இவ்ளோ பேர் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்ப கூட நம்பலனா எப்படிமா? அதனாலதான் நம்பல. நீங்க மொத்த கும்பலும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பீங்கல்ல. மா, நல்லதுக்கே காலம் இல்லமா. நம்ம சொல்ல கேட்காம சண்டை போட்டு ஓடி போனவாவ. ஆனா இவ என்னடானா அதுக்கும் சேர்த்து நம்மளே சந்தேகப்படுறான், நம்மளே திட்டுறான். நந்தினி, 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 எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? நான் சொன்ன ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? அவ எவ்வளவு கத்தனாலும் இங்க வரப்போறதுல, ஏன்னா அவ இங்க இல்லவே இல்ல. ஒழுங்கு மரியாதையா இவங்க குடுக்கற மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு. இங்க பாரு, டாக்டர் ரொம்ப முக்கியமா சீரியஸா சொல்லியிருக்காரு. 2 வாரத்துக்கு நீ கால் எடுத்து கீழே வைக்கவே கூடாதுன்னு. அதையும் மீறி நாங்க சொல்றத நம்பாம அவளை தேடுறேன்னு போய் இந்த காலை வச்சுக்கிட்டு ஏதாவது கலாட்டா பண்ண, அதுக்கப்புறம் அது உனக்கு தான் பிரச்சனையாகும். தயவு செஞ்சு அதை மூளையில ஏத்து, புரியுதா? ஒருவேளை நான் சொல்றத கேட்க மாட்டேன்னா உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நல்ல ஒரு 3 வாரம் இப்படியே படுத்த படுக்கையா இருந்து ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் அவளை தேடி அங்க ஊருக்கே போ. அவகிட்ட ஏண்டி என்ன விட்டுட்டு போனேன்னு கேள்வி கேளு. காலில் விழுந்து கெஞ்சு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இல்ல 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 இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு போய் சொல்றீங்க. நந்தினி என்னை விட்டு போக மாட்டா. அவ இங்கதான் இருப்பா. அவ இங்கதான் இருக்கா. நந்தினி, நந்தினி, இருப்பான். ஒழுங்கா மாத்திரை கொடுத்துட்டு கிளம்புங்க. உங்ககிட்ட மாட்டி விட்டு போயிட்டாங்க. நந்தினி இங்கதான் இருக்கா. எனக்கு தெரியும். நந்தினி ஊர்ல இருக்கா மாப்ள. நந்தினி மாப்ள அவ இங்க இல்லவே இல்ல. சொன்னா கேளு. நந்தினி மாப்ள, இந்த ஏரியாவிலே நந்தினிங்கிற பேர்ல யாருமே இல்ல. இல்ல சொல்றாங்க. நந்தினி மாப்ள, நான் நல்லா விசாரிச்சேன். ஐயோ கூப்பிடு. நந்தினி, நந்தினி, நந்தினி. அண்ணே பாருங்கண்ணே, இப்படி கத்துறாருன்னு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் பாக்குறேன். ஏத்த நான் சொல்றது கேளுதையே. இங்க வேற மொத்த பேரும் மேலதான் இருக்காங்க. அங்க போனேன்னு வச்சுக்குவேன், உன்னை கடிச்சு குதறிடுவாங்க. பேசாம இரு. இல்லண்ணே, என்னால முடியல. அவங்க என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நான் போய் பார்க்க தான் போறேன். கேளுதையே. ஏத்தா நான் சொல்றது கேளு. அண்ணன் நான் சொல்றேன்ல. ஏமா இருமா, போகாதமா. அட என்னம்மா
நில்லடி. என்ன உன்னால ஒரு இடமா இருக்க முடியலையா? அவனை பாக்குறதுக்கு அப்படியே குடுகுடு மேல வர. ஏண்டி நேற்று தானே நாக்க புடுங்கிக்கிற மாதிரி உன்கிட்ட கேள்வி கேட்டேன். அது எதுவுமே உனக்கு உரைக்கவே உரைக்காதா? என்ன ஜென்மடி நீ என்னடானா அவனை பாக்குறதுக்கு மேல போற, அவன் என்னடானா கண்ணை திறந்தாலே உன் பேரை மட்டும் தான் சொல்றான். ஏன் நாங்களாம் இங்க உயிரோட இல்லையா? அவன் கண்ணுக்கு தெரியாதா? அப்படி என்னடி அவனை மயக்கி வச்சிருக்க? இந்த மூஞ்சில என்னதான் இருக்கு? கேவலமான ஒரு மூஞ்சி. இத பார்த்து அவன் மயங்கி கிடக்குறானா? என்ன ஆனாலும் சரி, நீ எவ்வளவு அழுதாலும் நான் விட மாட்டேன். இதுக்கு மேல உன்னை ஒழிச்சு கட்டாம நான் விட மாட்டேன். இவ்வளோ தூரம் அவன் கத்தி கதறும்போது கண்டிப்பா நீ அவன் கண்ணு முன்னாடி போய் நிப்பேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் உன்னை எதிர்பார்ப்பான். அதையும் மீறி நீ வரலனா நீ இந்த வீட்லயே இல்லைன்னு அவன் நம்புவான். அவன் நம்பலனாலும் நாங்க நம்ப வைப்போம். ஆனா இதையும் மீறி ஏதாவது தில்லு முள்ளு பண்ணி அவனை போய் பார்க்கணும்னு நினைச்ச, ஜாக்கிரதை. உடம்புல கால் இருக்காது, சரியா? கல்யாணம் அம்மா, சமையல் அருமையா இருக்கணும். சூர்யாக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டமும் செய், சரியா? அம்மா அதுல ஒரு சின்ன சிக்கல்மா. என்னடா? சின்னையாக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எதையெல்லாம் சாப்பிடுவாரு, எவ்வளவு உரப்பு சேர்க்கணும், எவ்வளவு ஆயில் சேர்க்கணும்னு நந்தினிக்கு மட்டும்தாம்மா தெரியும். அதனால பேசாம நந்தினியை சமைக்க சொல்லிடுவாமா? அம்மா என்ன உன்கிட்ட ஒரு வேலைய சொன்னா அத மட்டும் செய்யற வழிய பாரு. மொத்தவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு பேசுன உன்னை பிச்சிருவேன். இங்க பாரு, அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியாச்சு. அவளும் போயிடுவா. போகணும். அதனால நான் உன்கிட்ட வேலை சொன்னா அதை நீ செய்யற வழிய பாரு. சரிங்கம்மா. ஃபாஸ்டா சமைச்சு முடி. ஆகட்டும் ஆகட்டும். நான் என்னைக்கு நல்லா சமைச்சேன், என்னடா என்னை போட்டு பாடா படுத்துறப்பல அந்த அம்மா. என்ன பண்றது இப்ப ஒண்ணுமே புரியல. ஹேய் நந்தினி, இங்க வா, இங்க வாண்ட. இப்ப எங்க அவசரமா போற? இப்ப எங்கத்தான் போற? ஆடா அந்த அம்மா கிடக்குது, விடுத்தா. அந்த அம்மா சொன்னா உடனே போயிருவியா? இங்க வரு. இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லுதாயே. அவங்க சொன்ன மாதிரியே சமைச்சிருங்க. சூர்யா சார் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்ல. அப்ப சரி, வீட்டுல சமைக்க காய்கறி இல்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் இங்க ஒரு பைய எடுத்துட்டு வந்துடுறேன்.